இட்லிக்கு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் வீட்டில் எப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் 10 பீஸ் எடுத்துக்கோங்க, பெரிய தக்காளி 1 எடுத்திருக்கேன், பச்சை மிளகா 4, 5-6 பல் பூண்டு. காய்கறி பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்க்கலாமா? பீன்ஸ், கேரட், சுரைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பூசணிக்காய். இது எல்லாமே சின்னதாக கட் பண்ணிக்கிட்டால் போதும். முருங்கைக்காய் மட்டும் தனியாக வேக வச்சு போடுங்க, அப்போந்தான் உடையாமல் இருக்கும். துவரம்பருப்பு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. அப்புறமா குக்கரில் போட்டு ஒரு 5-6 சவுண்டு வச்சுக்கோங்க. சென்டரில் அந்த பவுல் வைக்கிறதுனால வெளியே அந்த பருப்பு தண்ணி வராமல் இருக்கும். இப்போ நம்ம இதில் எல்லா காய்கறி போட்டு ஒரு 3 சவுண்டு வச்சுருங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ 3 சவுண்டு வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணால் போதும். நான் தனியாக முருங்கைக்காய் வேக வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிடலாம். சாம்பாருக்கு பவுட்ரு ரெடி பண்ணிடலாமா? கடலப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை போட்டு ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அரிசி 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், முழு தனியா 2 ஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 10 எடுத்துக்கோங்க. கோல்டன் கலர் வந்த பிறகு இது ஆறின பிறகு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி வந்துடும். நம்ம இது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் நம்ம சாம்பார் வைக்கிறோமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு 5-6 ஸ்பூன். கடுகு, ஜீரகம், பூண்டு, பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிள்ளை, ஒரு தாளிக்கிறதுக்கு வெங்காயம். சாம்பார் பவுடர் அரைச்சிருக்கோம் இல்லையா, 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பருப்பு காய்கறி போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து வந்து இதில் ஊற்றிட்டிங்கன்னா சாம்பார் ரெடி. கடைசியாக கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்குங்க, செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.